பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கிர சனி பயிற்ச ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ரோ TS மோகன் ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மே மாத பலன்கள் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் தான் 12 ராசிக்கும் தனித்தனி வீடியோ பாருங்கள். முதல்ல இந்த மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். செவ்வாய் பகவான் அவருடைய சொந்த வீடு, மேச வீடுங்கிறது செவ்வாய்க்கு சொந்த வீடு, ஆட்சி வீடு. அந்த வீட்டுக்கு வர்றாரு. என்றைக்கு வர்றாரு? 10ஆம் தேதி வர்றாரு. மே மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் இங்கே இருக்கிறாரு. 10ஆம் தேதி தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வந்துடுவார். அதனால தான் 20 நாள் அதிகமாக செவ்வாய் வீட்டில் இருக்கிறதுனால செவ்வாய் மேச வீட்டில் இருக்க மாதிரி போட்டிருக்கேன். அதே மாதிரி புத பகவான் அவர் பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி வரைக்கும் மேச வீட்டில் இருக்கார். 10ஆம் தேதி ரிஷப வீடு, அவருடைய நண்பர் வீடான ரிஷப வீட்டுக்கு வந்துடுவார். யார்? புத பகவான் 9ஆம் தேதி வரைக்கும் மேச வீட்டில் இருக்கார். 10ஆம் தேதி ரிஷப வீட்டுக்கு வந்துடுவார். அடுத்து பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி சூரிய பகவான் ரிஷபத்துக்கு வந்துடுவார். 14ஆம் தேதி வரைக்கும் மேசத்தில் உச்சமாக இருக்கார். 15ஆம் தேதி ரிஷப வீட்டுக்கு வந்துடுவார். சூரியன் ரிஷப வீட்டுக்கு வந்துட்டால் என்ன அர்த்தம்? வைகாசி பிறந்துருச்சின்னு அர்த்தம். என்னைக்கு? 15ஆம் தேதி. அடுத்து சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி மிதுன வீட்டுக்கு வந்துடுவார். 15ஆம் தேதி வரைக்கும் இங்கே இருக்கிற சுக்கிர பகவான் 16ஆம் தேதியிலேருந்து மிதுன வீடு, அவர் நண்பர் வீட்டுக்கு வந்துடுறாரு. இதில் என்ன பியூட்டின்னா, புதன் வீட்டில் சுக்கிரனும் சுக்கிரன் வீட்டில் புதனும் பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க. ரைட்டு. ஆல்ரெடி அங்கே ஏற்கனவே யார் இருக்கா? குரு பகவான் மிதுனத்தில் தான் இருக்கார். அவர் மே மாதம்தான் லாஸ்ட்டில் அல்லது ஜூன் ஃபஸ்ட்டு வாரத்தில் இங்கே வருவார். அந்த குரு பயிற்சி வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். 12 ராசிக்கும் தனித்தனி வீடியோ. எல்லோரும் பார்த்துட்டு வாழ்த்து சொல்கிறீங்க. நிறைய பேர் உங்கள் ஜாதகத்தை கூட வாட்ஸ்அப்பில் அனுப்பி பார்த்தீங்க. சரி. அடுத்து கேது பகவான் சிம்மத்தில் தான் தன்னுடைய பயணத்தை நடத்திட்டு இருக்காரு. இவர் டிசம்பர் மாதம் 2ஆம் தேதிக்கு மேலே தான் கடக வீட்டுக்கு வருவார். அதே மாதிரி ராகு பகவான் கும்ப வீட்டில், சனி பகவான் வீட்டில், தன்னுடைய நண்பர் வீட்டில் பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு. இவரும் டிசம்பர் மாதம் மேலே தான் மாறுவார். ஆல்ரெடி சனி பகவான் மீன வீட்டில் தான் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகங்களுடைய நிலைமை. அடுத்து இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, மே மாதம் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தொழிலாளர் தினம். மே மாதம் 1ஆம் தேதி தொழிலாளர் தினம். உலகம் முழுவதும் இருக்கின்ற தொழிலாளர்களுக்கு ஒரு திருவிழா. அப்படின்னா மே 1 தொழிலாளர் தினம். அனைத்து தரப்பு தொழிலாளர்கள் அனைவருக்கும் நம்முடைய தொழிலாளர் தின வாழ்த்துக்கள் நம்மளுடைய யூடியூப் சேனல் சார்பாக சொல்லிக்கிறோம். அன்னையிலேருந்து தொழிலாளர்கள் அனைவரும் தங்களுடைய வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்கள் அடையணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி பக்ரீத் பண்டிகை. நாடு முழுவதும் பக்ரீத் பண்டிகை கொண்டாடக்கூடிய நம்முடைய இஸ்லாமிய நண்பர்களுக்கு நம்முடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி வைகாசி விசாகம். வைகாசி விசாகம்னாலே தெரியும், முருகனுக்கு உகந்த நாள், முருகனுக்கு பிறந்த நாள், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அத்தனை முருகன் ஆலயங்கள்லையும் குறிப்பாக ஆறுபடை வீடுகளில் சிறப்பாக இருக்கும். அன்னையிலேருந்து அந்த முருகப்பெருமான் அருள் உங்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் கிடைக்கணும்னு வேண்டுகிறோம். அடுத்து நேயர்கள் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம பேசுகிறது பொது பலன் தான், உங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகம் இல்லை. அதனால் யாராவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் தரேன், ஜாதகம் பார்க்கலாம். நான் வணங்கும் அண்ணாமலையார் உண்ணாமலத்தாய், என் குலதெய்வம் முத்துமாரியம்மன், நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான், என் தாய் தந்தையரை வணங்கி இந்த மாத பலன்கள் அத்தனையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும், நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோமா? யாருக்காவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், ஜாதகம் பார்க்கலாம். இவ்வளோ குறுகிய காலத்தில் கிட்டத்தட்ட 84,000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க, நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் ஜாதகத்தை அனுப்புகிறீங்க. உங்களுக்கெல்லாம் என்னுடைய கோடான கோடி நன்மைகள், நன்றிகள், வாழ்த்துக்கள். ஏன் அப்படின்னா, நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை. நீங்கள் தான் எனக்கு கடவுள், கோயில், சாமி எல்லாம்.
வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நாம் கும்ப ராசியை பார்க்க போகிறோம். கும்பம் ராசினால கோபுர ராசி நிறையா பேசியிருக்கோம். நிறைய பேர் வாழ்த்து சொன்னீங்க. குரு பயிற்சி வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வாழ்த்து சொன்னீங்க. ஒரு சிலர் உங்கள் ஜாதகத்தை அனுப்பியும் பார்த்தீங்க. சரி, அதில் சதய நட்சத்திரம் பூரட்டாதி அதிகமாக வந்தது இது போன மாதம். சரி பார்ப்போம், அது ஒரு நாளைக்கு. இப்போ கும்ப ராசிக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்குது அதான் பார்க்க போகிறோம். பொதுவாக ராசிநாதன் 2ஆம் இடத்துக்கு போயிட்டார். உங்களுக்கு 7.5 சனி தான், ஆனால் 5 வருஷம் முடிஞ்சிடுச்சு, 2.5 வருஷம் தான். அதுவும் பாத சனி தான், பெரிய பாதிப்பு இருக்காது. குரு பார்வையில் ராசி இருக்குது. குரு பயிற்சியானாலும் ராசிநாதனை பார்க்குறாரு. அதெல்லாம் ஏற்கனவே வீடியோவில் சொல்லிட்டேன். ஆக 1.5-2 வருடங்களுக்கு சனி பயிற்சியை பற்றி பயப்பட வேண்டாம், பெரிய பாதிப்பு இல்லை. கும்பராசிக்காரங்க முதல்ல மனசை தேத்திக்கணும், உண்மையும் அதுதான். சரி, என்னைக்கு இருந்தாலும் அந்த கோபுர கலசம் எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்களை பார்த்து உங்கள் உறவினர்களோ நண்பர்களோ ஒரு நாள் உங்களை பார்த்து கையெடுத்து கும்பிடுவாங்க. இது நடக்கும். நான் சொல்லி ரொம்ப பேருக்கு நடந்திருக்கு. இதை நான் சொல்லலை, அந்த குமாரமலை முருகன் சொல்கிறேன். ரைட். அடுத்து 2ஆம் இடத்துல சனின்னா என்ன? அந்நிய தேச வருமானம், வெளி மாவட்டம், வெளி மாநிலம், வெளிநாட்டு வருமானம் வரும். அதாவது இந்த பொருட்களை ஏதாவது ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறதுனால வருமானம் வரும். சனின்னா அந்நிய தேசம், அந்நிய நண்பர்கள், அந்நிய வரவு சொல்கிறது. ஜீவனக்காரன் சனி வாக்குஸ்தானத்தில் இருக்குது. அப்போ எப்படி வருமானம் உண்டு, ஜீவனத்துக்கு உண்டு. உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசை புத்தி நடக்குதான்னு பார்த்துக்கணும். சரி, 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கலாமா சார்? பொதுவாக 3ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் இருக்கலாம், ஜோதிடம் சொல்லுது. அதில் செவ்வாயே இருந்தால் இன்னும் நல்லது. அப்போ இந்த செவ்வாய் என்ன பண்ணுவார்? செவ்வாய்னா என்னங்க? தைரியம், வீரியம், கீர்த்தி, புகழ், அந்தஸ்து எல்லாம் 3ஆம் இடம். வீரியம், போர்ஸ், வேகம் செவ்வாய் அங்கே இருக்குது. அப்போ ஆள் எப்படி இருப்பீங்க? தைரியமாக இருப்பீங்க, வீரியமாக இருப்பீங்க, எல்லா விதமான யோகத்தையும் அனுபவிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். சரி, செவ்வாய்னா என்ன சார்? சகோதரன். சகோதரன் 3ல் வலுவாக இருக்கான். தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்னு சொல்லுவான். அப்போ தம்பி ஆதரவு உண்டு, தம்பி நல்லா இருக்காரு. செவ்வாய்னா விளையாட்டு வீரர்களுக்கு செவ்வாய் நல்லா இருக்கணும். அப்போ கும்பராசியில் பிறந்த விளையாட்டு வீரர்களுக்கு பட்டம், பதவி, பிரைஸ் உண்டு. செவ்வாய்னா அரசியல், அரசாங்கத்துக்கும் வரும். செவ்வாய்னா மருத்துவத்துக்கும் வரும். செவ்வாய்னா மெடிசனுக்கும் வரும், கெமிக்கலுக்கும் வரும். ஆக செவ்வாய் நல்லா இருக்குது. இது சார்ந்த தொழில். செவ்வாய்னா ரியல் எஸ்டேட், கட்டிட பொறியாளர், செங்கக்காலவா, இது சார்ந்த தொழில் பண்ணுறவங்க நல்லது. செவ்வாய்னா தென்னந்தோப்பு, பூமி, அது சார்ந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் நல்லது. ஏன்னா இந்த செவ்வாய் பாக்கியஸ்தானத்தையும் பார்க்குது, 8ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தையும் பார்க்குது. 9னா பாக்கியம், 10னா தொழில், கர்மம். இந்த வீட்டுக்கு அதிபதியாக அவர் தானே, இந்த வீட்டையே அவர் பார்க்குறாரு. சார் நீங்கள் என்ன தொழில் பண்ணாலும் லாபம் சார். கும்பராசிக்காரங்க இந்த மாதம் கணிசமான ஒரு தொகையை மிச்சப்படுத்துவீங்க. அது மட்டும் இல்லை, 11ஆம் வீட்டு குரு அந்த வீட்டையே பார்க்குறாரு. அப்போ 9 நல்லா இருக்குது, 10 நல்லா இருக்குது, 11 நல்லா இருக்குது. பாக்கியம் சார். உங்களுக்கு இல்லைன்னா உங்கள் அப்பாவுக்கு கிடைக்கும். ஏன்னா செவ்வாய் பார்க்குது. செவ்வாய்னா கட்டிடம், அரசியல், அரசாங்கம், பாக்கியஸ்தானத்தை பார்க்குது. அப்போ உங்களுக்கு அரசு பணியோ, உங்கள் அப்பாவுக்கு அரசாங்கத்தில் யோகமோ, அரசியல் பட்டம் பதவியோ அல்லது ஆன்மீகத்தில் ஒரு பொறுப்போ கிடைக்கும். ப்ரொமோஷன் உண்டு சார். தீர்மானம் நடக்கும் சார். என்ன சார்? 5ஆம் இடங்கிறது காதல், 7ஆம் இடம் என்பது களத்திரம். 5, 7 ஒன்று சேருது. 5னா புதன், 7னா சூரியன், ஒன்று சேர்ந்து 4லேருந்து 10ஆம் இடத்தை பார்க்குது. காதல் திருமணம் உண்டு. 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால கரெக்டாக 10ஆவது மாதம் குழந்தையும் உண்டு. 5ஆம் வீட்டு கிரகம் 6க்கு போயிருக்கு. அது போகலாமா சார்? 5ஆம் வீட்டு கிரகம் 6க்கு போகக்கூடாது. 6க்குள்ள வேணும் 5ல் வந்திருக்க பரிவர்த்தனை ஆயிருக்கே. அப்போ 5னா பூர்வீகம். சாரி, 4ஆம் இடம் 5ஆம் இடத்துக்கு போயிருக்கு. 5 கூட 4ல் இருக்குது. அப்போ 4ஆம் இடம்னா வண்டி வாகனம் 5க்கு போகுது. அப்போ நல்ல லக்ஸரியான அழகான வண்டி வாகனம் வாங்க போறீங்கன்னு அர்த்தம். 4ஆம் இடம்னா வீடு, 5ஆம் இடம்னா ஆன்மீகம். உங்கள் வீடே ஒரு கோவில் மாதிரி இருக்கும். அல்ல கோவிலுக்கு அருகில் ஒரு வீடு வாங்குவீங்க, சொத்து வாங்குவீங்க. 4 அப்படின்னா சுகம், அம்மா. 5ன்னா ஆன்மீகம், உங்கள் அம்மா நல்ல ஆன்மீகவாதியாக இருப்பாங்க. சுக்கிரன் குரு 5ல் 11ஆம் இடத்தை பார்க்குது. சுக்கிரன்னா லட்சங்களுக்கு அதிபதி, குருனா கோடிகளுக்கு அதிபதி. 11 லாபத்தை பார்க்குது. லாபம் நிறையா இருக்குது. 11ஆம் வீட்டு அதிபதியே குரு தானே. அப்போ உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த ஆசை அபிலாசைகள் அத்தனை நிறைவேறும். காதல்னா காதல் நிறைவேறும். இல்லை சார் பொருத்தம் வீட்டில் பார்த்துட்டு இருக்காங்க, பொண்ணு பார்க்குறாங்க, மாப்பிள்ளை நிறைவேறும். சொத்து சேரும். அரசாங்கத்தில் பதவி உயர்வு உண்டு.
சார் புதன் சூரியனோடு சேரும்போது நீங்களும் உங்கள் மனைவியோ ஒரு உயர் கல்வி படிப்பீங்க. இது நடக்கும் இந்த மாதம். அல்லது போஸ்டல் கல்வி படிப்பீங்க. 7 சூரியன் 4ல் மனைவி பேரில் சொத்து வாங்குவீங்க. அல்லது அம்மா பேர்லையும் மனைவி பேர்லையும் சேர்ந்து சொத்து வாங்குவீங்க. அந்த கிரகம் 10ஆம் இடத்தை பார்க்குது. மனைவிக்கான கிரகம் அவருக்கு 10ல் இருந்து உங்களுக்கு 4ல் இருந்து 10 பார்க்கறதுனால மனைவி பேரில் தொழில் வாங்குவீங்க. தொழில் நடக்கும், தொழில் ஆரம்பிப்பீங்க. 4ஆம் இடம் 5ல் வண்டி வாகனம் குரு சுக்கிரனாக இருக்கிறதுனால அழகான லக்ஸரியான 2 வீலரோ காரோ வாங்குவீங்க. அது ஒரு கோவில் பெயர் உள்ள அல்லது ஆன்மீக பெயர் உள்ள ஒருவர் அவர் பேரில் வாங்குவீங்க. அல்லது கோவில் அருகில் இருக்கிற வீடை மாற்றுவீங்க, சொத்து வாங்குவீங்க, அப்படி சொல்லிகிட்டே போகலாம். ஆக கும்பராசிக்கெல்லாம் பொற்காலம் ஆரம்பம். அடுத்த குரு பயிற்சி இதோட சிறப்பாக இருக்கும். இந்த மாதத்தோட அடுத்த மாதம் இன்னும் சிறப்பு. 4ஆம் இடம் வலுவாக இருந்து 10ஆம் இடத்தை தொழில் சூரியன் பார்க்குது. செவ்வாய் ஆட்சியாக இருக்குது. சனி பகவான் உங்கள் ராசிநாதன் அவரும் 10ஆம் பார்வையை 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. குரு சுக்கிரன் பார்க்குது. ஆக யோகம் கொட்டி கிடக்குது. அனுபவிக்க தயாராகிக்கங்க. இந்த மாதம் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும். நான் சொன்ன மாதிரி முருகன் வழிபாடை பண்ணுங்க. கும்பராசிக்காரங்க மறக்காமல் அண்ணாமலையாரை விடாமல் வழிபாடு பண்ணுங்க. ஒரு முறை கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோயில் போயிட்டு வாங்க. ராசியில் ராகுவும் 7ல் கேதுவும் இருக்கிறதுனால கணவன் மனைவி விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா செவ்வாய் 3ல் இருக்கிறதுனால முரட்டுத்தனம் ஆகாது. வாக்கில் சனி இருக்கிறதுனால தேவையில்லாமல் பேசி மாட்டிக்கக்கூடாது. ஆனால் பேசி தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லது. ஜோசியர், லாயர், பேச்சாளருக்கு நல்லது. ஆக இந்த மாதம் வெற்றி மாதமே. கும்பராசிக்காரங்க 25ஆம் தேதி மத்தியானத்துக்கு மேலே 26, 27 கொஞ்சம் சந்திராஷ்டனம் இருக்குது. கொஞ்சம் கவனம். வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக போங்க. வரவு செலவு, பேங்க் டீலிங், ஃபைனான்ஸ் இருக்கணும். கவனம் கவனம் கவனம். முருகன் வழிபாடை பண்ணுங்க. சிவன் வழிபாடை பண்ணுங்க. கும்பகோணம் கும்பேஸ்வரர் வழிபாடை பண்ணுங்க. அந்த கும்பகோணம் கும்பேஸ்வரர் மாதிரி கோபுரம் மாதிரி உங்கள் வாழ்க்கை தரம் உயரும். ஓம் நமச்சிவாய்.